ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் தான். பேரு ரக்டோ பிலாப் அப்படின்றது, அதாவது ரீயூனியனுக்கு வரோம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு பார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பார்ட்டை நீங்க பார்த்து முடிச்சாதான் இந்த பார்ட்டோட கதை என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 7 பேர் ஃப்ரெண்டான மாயாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப அதுல 3 பேர் செத்து போயிட்டாங்க. மீதி இருக்க எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்காங்க. மாயா அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்கல்ல, அந்த கேப்ல இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இப்ப மாயா மேலேயே டவுட் இருக்கு. ஏன்னா மாயாவை காலேஜ் டைம்ல இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல கிண்டல் பண்ணிருப்பாங்க. நேகா மட்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசியிருப்பாங்க, மத்த எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதனால கூட மாயா இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பயங்கரமா டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து மாயா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாதுல்ல, இவங்க மழுப்பிடுறாங்க. இல்ல ஜெனரலா தான் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. அம்மாவை பார்த்துட்டியா, அம்மாக்கு இங்க நடக்கிறதுலாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க, அம்மா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் சரி, நீ அவசரப்பட்டு அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்றாங்க. எதனால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதான்ற மாதிரி மாயா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேக்குறாங்க. அதை பத்தி தான் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாயா மேல தானே சந்தேகப்படுறாங்க, அதை மாயா கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. இங்க ரஃபிக்னு ஒரு வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எப்பவுமே கையில புறா வச்சிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற புறாவை தான் வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த புறா வச்சு இவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு கிளியரா தெரியல. இப்ப திரும்பி ஃப்ரெண்ட்ஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. உட்காந்துக்கிட்டே இருக்க சஞ்சனாக்கு டயர்ட் ஆயிருது. இப்ப அக்கியமும் என் மடியில வேணா படுத்துக்கோன்னு சொல்றாரு. இவங்களுமே சாஞ்சு படுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க கௌரவ் இருக்காருல, லைட்டா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. இத பாக்குற அக்கியமுக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுக்காகடா இப்ப சிரிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, 2 பேருமே இவ்வளவு ஃபேக்கா இருக்கீங்கல்ல, அதை பார்க்கும் போதுதான் எனக்கு சிரிப்பு வருதுன்ற மாதிரி சொல்றாரு. இது நாங்க ஃபேக்கா இருக்குமா, நாங்க 2 பேருமே உண்மையா லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவெடுத்திருக்கோம், எதுக்காகடா ஃபேக்னு சொல்றேன்ற மாதிரி அக்கிம் கோவப்பட்டு இருக்காரு. ஏன்னா சஞ்சனா என்னதான் உண்மையா லவ் பண்றா அப்படின்ற மாதிரி கௌரவ் சொல்றாரு. இதை கேட்டு அக்கிம் டென்ஷன் ஆயிடுறாரு. இவரோட காலரியே பிடிச்சிடுறாரு. எதுக்காகடா அந்த மாதிரி சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க போக போக பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இதை பார்த்துட்டு இருக்க நேகாக்கு கோவம் வருது. இப்ப நேகாவும் வெளியே எந்திரிச்சு போலான்ற மாதிரி எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வேகமா வந்துட்டு இருக்காங்கல்ல, பார்த்தா ரஃபிக் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. இவங்க வரதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் எதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி நேகாக்கு டவுட் வருது. அந்த நபர் போயிட்டார்ல, அவரை ஃபாலோ பண்ணி போலான்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ண மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிவானதுக்கு அப்புறம் கூட போன்ல என்கிட்ட மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தா, என்கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கௌரவ் சொல்றாரு. இதை கேட்கிற அக்கிம்க்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப திரும்பி சஞ்சனாவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நேகா இருக்காங்கல்ல, இவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவன் புறா வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னன்னா பண்ணிட்டு போறான், இவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி நேகாக்கு தோணுது. அவன் ரூம் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு, அந்த ரூம்ல போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சனா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி தான் அக்கிம் பேசிட்டு இருக்காரு. ஆனா சஞ்சனா அப்படி பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, இதனால இவருக்குமே லைட்டா டவுட் வருது. வாயை திறந்து பேசு சஞ்சனா, இவன் கிட்ட நீ போன்ல க்ளோஸா பேசல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க உண்மையா பேசியிருப்பாங்கல்ல, ஆமா பேசினேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அக்கிம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம நீங்க பழகிட்டு இருந்திருக்கீங்க அப்படிதானே, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, நம்ம 2 பேருக்கு கல்யாணமே நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி கோவமா இவங்களை தள்ளி விட்டு போறாரு. பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கும், அந்த ரெஸ்ட் ரூமுக்கு தான் சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறாரு. இப்போ உனக்கு நிம்மதியா அப்படின்ற மாதிரி சஞ்சனா இருக்காங்கல்ல, கௌரவ போட்டு திட்டுறாங்க. இப்ப சமாதானப்படுத்துறதுக்காக ரெஸ்ட் ரூம் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவர் ரெஸ்ட் ரூம் கதவை சாத்தி இருப்பாரு. அந்த இடத்துல தான் பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. ப்ளீஸ் கதவை தர, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் உண்மையிலேயே ஒன்னதான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இவரால ஏத்துக்க முடியல. சஞ்சனா, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசி எதுவும் நடக்க போறது இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இவங்க எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, அவரோட கோபம் குறையிற மாதிரியே தெரியல. இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மள சீட் பண்ணிட்டாலேன்ற மாதிரி அக்கிம் செம்ம கோவத்துல இருக்காரு. கையை நல்லா அமுக்குறாருல, அதனால கண்ணாடி பீஸ் எல்லாம் உடஞ்சி இவரோட கையில குத்திடுது, ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அப்பதான் இந்த இடத்துக்கு மாயா வராங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரிலாம் இவரை தடுத்துட்டு இருக்காங்க. இவரோட கையில அடிபட்டுக்குல்ல, வேகமா இவங்க பேண்டேஜ் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ளயும் லைட்டா நெருக்கம் ஏற்படுறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னோட
செயினை காணோம் அப்படின்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. செயின் தானே போனா போது விடுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இல்ல என்னோட அம்மா தந்தது, எனக்கு கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாத, ஒரு செயினுக்காக இப்படி பண்ற, அது என்ன கோல்டு செயினா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. இவர் கோவப்படுறதெல்லாம் கண்டுக்காம இவங்களுமே ஒரு வழியா செயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் அப்பப்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு காரணம் தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் எதுக்காக என்ன திட்டிக்கிட்டே இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, வேலையில கொஞ்சம் ப்ரெஷரு, அதனால தான் கோவமா பேசிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி இந்த செயினை போட்டு விடுன்ற மாதிரி சொல்றாங்க. இரு போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி செயின் எல்லாம் போட்டு விடுறாரு. இந்த அக்கீம் தானே லவ் பண்றதா ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா இப்ப அக்கீமே இவங்களை விட்டு விலகி போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி அக்கீம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப நெருங்கி கிஸ் பண்ற மாதிரிலாம் இவங்க போயிட்டு இருக்காங்க. அக்கீம் கூட சண்டே ஆயிடுச்சுல, இதை நினைச்சு சஞ்சனா ஃபீல் பண்றாங்க. இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது தான் ஒரு பகுதியில நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. என்ன இவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ரஃபிக் தான் நிக்கிறான். ரஃபிக் கையில என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா கை முழுக்க ரத்தமா இருக்கு. இதை இவங்க ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டே ரஃபிக் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரஃபிக்க பார்த்து கேக்குறாங்க. நான் ஒரு பூஜை தான் பண்ணிட்டு இருக்கேன், இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் ரஃபிக் சொல்றாரு. பூஜை பண்றியா, எதுக்காக பூஜை அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இங்க ஒரு பேய் இருக்கு, அதை போக வைக்கிறதுக்காக தான் பண்றன்ற மாதிரி அவன் வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். இப்ப மாயாவும் அக்கீமும் நெருங்கின மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப நான் பாக்குறேன்ற மாதிரி அக்கீம் இருக்காருல, கதவை திறந்து பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல மாயா தான் நின்னுட்டு இருக்காங்க. என்ன உள்ளியும் மாயா நின்னுட்டு இருக்கா, வெளியும் நின்னுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இங்க ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. மாயாக்கு சஞ்சனாவும் ஃப்ரெண்டு தானே, இப்ப சஞ்சனாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா முன்ன மாதிரி இப்ப பாய் ஃப்ரெண்டு ரெஸ்பாண்ட் பண்றதே இல்ல. நான் கால் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டான், எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டான், எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடு, சீக்கிரமா இதெல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சஞ்சனா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு விஷயத்த பத்தி இவங்க கேக்குறாங்க. அது என்னன்னா, இப்பெல்லாம் அக்கீம் இருக்கார்ல, சஞ்சனாவோட போஸ்ட் எப்போ வந்தாலுமே சரி உடனே லைக் போடுறாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. தெரியலையே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காத, அவன் வீட்டுக்கு வந்துருவான், நீ வீட்டுக்கு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க. சரி நம்ம தான் தேவையில்லாம பாய் ஃப்ரெண்ட சந்தேகப்படுறோம் போல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அக்கீம் இருக்கார்ல, சஞ்சனா நீ துண்டு எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டு இந்த இடத்துல பயங்கரமா மாயா ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருது. இப்ப அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. கதவுக்கு அந்த சைடும் மாயா வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அது இல்யூஷன் போல. ஏன்னா இப்ப மாயா தெரிய மாட்டாங்க, உள்ள மட்டும் தான் மாயா இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த அக்கீம்க்கு கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அடிக்கடி பெட் எல்லாம் வைப்பாங்க போல. அந்த மாதிரி புதுசா ஒரு பெட்டை வைக்கிறாங்க. நம்ம காலேஜ்ல பையன் மாதிரி ஒருத்தி சுத்திட்டு இருப்பாள் அப்படின்ற மாதிரி மாயாவை பத்தி தான் சொல்றாங்க. அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அவளை கரெக்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப நாள் தேவைப்படாது, ஒரு வாரம் மட்டும் எனக்கு போதும், கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லி தான் இவர் கரெக்ட் பண்ணி காமிச்சிருக்காரு போல. கதவு தட்டின சவுண்ட் கேட்டுச்சுன்னு பாக்குறதுக்காக போனியே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் அந்த சைட்லயும் மாயாவை தானே பார்த்தாரு, அது எப்படி இவங்க கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காத்துக்கு தான் சவுண்ட் கேட்டது போல அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா எப்படி அந்த சைட்லயும் மாயா தெரிஞ்சா, இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இவருக்கு பயம் இருக்கு. மாயா உனக்கு நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்ப எதுக்காக அதுக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்கிற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இல்ல மாயா, நான் உனக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்ப எனக்கு அது நடக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு, நான் தப்பா எடுத்துக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப நமக்கு கௌரவ காட்டுறாங்க. அவர் சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சரக்கு இருக்கிற இடத்துல ரத்தம் இருக்கு, இவர் ரத்தம்னு தெரியாம குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல அந்த பாட்டு பிளே ஆகுது. இந்த பாட்டு பிளே ஆகும் போதுதான் சாவெல்லாம் நடக்கும். இவர் லைட்டா பயந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இறந்து போன மியா இருக்காங்கல்ல, இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இவர் பயத்துல வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு ஓடுறாரு. இப்ப திரும்பி நமக்கு இந்த சஞ்சனாவை காட்டுறாங்க. இவர் பேசுறது சுத்தமா சஞ்சனாக்கு புரியல, எப்படியாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவர் புறாவெல்லாம் சாவடிக்கிறது பலி கொடுக்கறதுக்காக தான் சாவடிக்கிறாரு போல. இங்க ஒரு பேய் இருக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இவர் பேசுறது எக்ஸாக்டா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவர் ஒரு இடத்தை காமிச்சு தான் பேசிட்டு இருக்காரு. யாரோ ஏதோ ஒரு இடத்தை தோன்ற மாதிரி இவருக்கு மைண்டுக்குள்ள ஓடிச்சு பாத்தீங்களா, அந்த இடத்தை தான் காட்டுறாரு போல. அந்த இடத்தை எதுக்காக காட்டுறேன்னு இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல இவர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க.
ஆக்சுவலா அந்த மாயாவோட அப்பா இருக்கார்ல, போன் கால்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் மாயா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு செயினை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவோட பாட்டை கேட்டுக்கிட்டே தான் அம்மா கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதோட சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது அப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்பா போன்ல பேசிட்டு இருக்கும் போது இந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, சவுண்ட குறமாயான்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டாங்க. சவுண்ட் அதிகமாவே தான் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் அப்புறமா பேசுறேன்னு காலை கட் பண்றாரு. இப்ப வேகமா மாயாவோட ரூம்க்கு வந்துடுறாரு. மாயாவோட அம்மா இருக்காங்கல்ல, இப்ப மாயாவோட அம்மாவை தாண்டி மாயாவை பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. இவ பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. சவுண்ட குறைன்னு சொன்னா அவன் காதுல கேட்காதா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இங்க இருந்து போறாரு. சரியா மறுநாள் காலையில ரஃபீக் இருக்காரு பாத்தீங்களா, முதலாளிக்கு காஃபி தரதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஆனா முதலாளி அவரோட ரூம்ல தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மாயா தான் இப்படி பண்ணிருப்பாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சஞ்சனாக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. மாயா அப்பாவை சாவடிச்சிருக்கா, அப்பாவோட ஆன்மா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க போல, அதனால தான் இவன் ஏதோ சடங்கு மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவர் பேசுறது எக்ஸாக்டா புரியல, அதனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அக்கீம் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி மாயா கூடயே சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி தான் மாயா கிட்ட பேசுறாரு. ஆனா மாயா இருக்காங்கல்ல, 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை கல்ட்டி விடணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவர் எப்படிலாம் நடந்துகிட்டாரு அப்படின்றத இவருக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது ஒயின் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. இவங்க ஒயின் எடுத்துட்டு வந்தா நான் ஒயின் கேட்கல, வேற ஒரு சரக்கு தான் கேட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அது கேட்கல தண்ணி தான் கேட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி தான் இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி வேணும்ட்டே விலகி போக வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் இவங்க புரிய வைக்கிறாங்க. மாயா நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே இவங்க கையை பிடிக்கிறாரு. இவர் கையில அந்த நிச்சயதார்த்த ரிங் இருக்குல்ல, அதை பாக்குற மாயா வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கௌரவ் பயந்து ஓடி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி ஓடி வரும்போது ஏற்கனவே 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்களோட ஆன்மா இந்த இடத்துல தெரியுது. இப்ப 3 ஆன்மாவும் இவரை சுத்தி வளைக்குது. இவர் ஷாக்கிங்கா அவங்கள பாத்துட்டு இருக்காரு. உண்மையில இவர் மட்டும் தான் தனியா நின்னுட்டு இருக்காரு போல. இப்ப நேகா முதுகுல கைய வைக்கிறாங்க. இவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி திரும்புறாரு. உனக்கு என்னாச்சு கௌரவ் அப்படின்ற மாதிரிலாம் நேகா கேட்டுட்டு இருக்காங்க. கௌரவ் இருக்காருல, ஒரு கத்தியை வச்சு இவரோட தொண்டையை இவரே அறுத்துக்கிறாரு. கொடூரமா இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற நேகாக்கு பயம் வந்துருது. திருச்சி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பயங்கரமா கத்திக்கிட்டே தானே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதனால அக்கியமா இவங்கள பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் கழுத்தறுத்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கௌரவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக ஓடுறாரு. இப்ப மாயா இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் அந்த அக்கீம சமாதானம் எல்லாம் பேசினாரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தான் இவ்வளவு மன்னிப்பு கேட்கறான்ல, அவனை மன்னிச்சுட்டா என்ன அப்படின்ற மாதிரி அம்மா கேட்கறாங்க. இல்லம்மா, அவன் எனக்கு நிறைய கஷ்டத்தை தந்திருக்கான், எல்லாருமே எனக்கு நிறைய கஷ்டத்தை தந்திருக்காங்க, அப்படிலாம் என்னால மன்னிக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பேசுறாங்க. சஞ்சனாவோ ரஃபீக் பேசுறதே எக்ஸாக்டா புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரஃபீக் இருக்கான்ல, நீயும் செத்துட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அங்க பாருன்ற மாதிரி ஒரு இடத்தை காட்டுறான். இவங்களுமே பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரோ இவங்களை பள்ளத்துல புதைச்ச மாதிரி இருக்கு. இவங்களை பார்த்து இவங்களே கத்திட்டு இருக்காங்க. இதை பாக்குற இந்த சைட்ல இருக்கவங்களுக்கு மயக்கம் வந்துருது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியாம இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு மூச்சு இருக்கான்னு ஒரு நபர் செக் பண்றாரு. இவர் புது கேரக்டரா இருப்பாரு. இவர் பேர் அனிருத் அப்படின்றது. இவர் எப்படி உள்ள வந்தாருன்னு தெரியல. இப்ப இவர் இருக்காருல, கை தாங்களா இவங்களை பெட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அக்கிமோ சஞ்சனாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் புது கேரக்டரா இருக்காருல, நீ யாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் பேர் அனிருத் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கதவு லாக்ல இருக்கும் போது நீ மட்டும் எப்படா உள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் வரும்போது கதவு திறந்துதான் இருந்தது அப்படின்ற மாதிரி அனிருத் சொல்றாரு. இவர் நம்பாம அனிருத் மேல கோவப்பட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு நேகா வந்துடுறாங்க. நேகா என்ன சொல்றாங்கன்னா, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனை எப்படி நீ கான்டாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் அக்கீம் கேட்கிறாரு. ஒரு ஆப் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. அனிருத்தும் நேகாவும் ஒன்னாதான் ஜாகிங் போவாங்க. நேகா ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போறத பத்தி அனிருத் கிட்ட சொல்றாங்க. நீயும் வரியான்னு கேக்குறாங்க. நான்லாம் வரலன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள எமர்ஜென்சினா கால் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணிருப்பாங்க. அனிருத் தான் அந்த ஆப்பை பத்தி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த ஆப் மூலியமா தான் அனிருத்த வர வச்சிருப்பாங்க. சிக்னலே இல்லாம கான்டாக்ட் பண்ண முடியும் போல. இந்த வீட்டுல அமானுஷ்யமா நிறைய நடக்கிறத நேகா நோட் பண்ணாங்கல்ல, அதனால தான் நீ கிளம்பி வான்னு சொல்லியிருப்பாங்க. அமானுஷ்யமான விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். இங்க என்ன நடக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டார்ல, இதனால திரும்பி ஊருக்கே போலாம் அப்படின்ற மாதிரி மாயா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
அவன் அப்படி பண்ணதுக்காக நீ எதுக்காக ஊருக்கு போனோம், படிப்பெல்லாம் முடிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி நேகா எவ்வளவோ சொல்றாங்க. இல்ல நேகா, அதுக்காக மட்டும் இல்ல, என்னோட அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்கள பாக்குறதுக்காக போனோன்ற மாதிரி சொல்றா. சரி எதனால எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி நேகா அனுப்பி வச்சிருப்பாங்க. இவளுமே ஊருக்கு வந்து அம்மாவை சந்தோஷமா பாக்குறா. அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இதுல பாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கொலையும் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹக்கீம் சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இந்த அனிருத் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொருள்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. என்னவா இருக்கும், என்கிட்ட டூல்ஸ்லாம் இருக்கு, அதை கொண்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடுல படுத்துட்டு இருக்க சஞ்சனாவை காட்டுறாங்க. சஞ்சனா மாதிரியே ஒருத்தங்களை பார்த்து பயந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் பதட்டமா கண்முழிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க நேகா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்க பார்த்த விஷயத்த பத்திலாம் நேகா கிட்ட சொல்றாங்க. இப்ப மாயா எதையோ பார்த்து கத்துறாங்க. எதனால மாயா கத்துறான்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ரஃபீக் தான் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. யாரோ துணியை வச்சு கழுத்தை நெரிச்ச மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. இவங்க வரும்போது பார்த்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாயா புதுசா ஒரு கேரக்டரை பாக்குறாங்கல்ல, இவர் யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நேகா தான் சொல்றாங்க. அவர் கையில ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை வச்சு எல்லா இடத்தையும் செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உங்க அம்மா ரூமை பார்க்கலாமான்னு கேக்குறாரு. இல்ல அம்மா முடியாம இருக்காங்க, அந்த ரூம்க்குலாம் போக முடியாதுன்னு சொல்றாங்க. நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், பாக்குறேன்னு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. உண்மையிலேயே அம்மா இருக்காங்களான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அம்மாலாம் இருக்காங்க, ஆனா நான் பார்க்க விட மாட்டேன்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாயாக்கு சமாதானம் சொல்றாங்க. இவர் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு, பார்க்க விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால மாயாவும் ஒரு ஸ்டேஜ்ல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விலகி போயிடுறாங்க. இப்ப இவருமே செக் பண்றதுக்காக உள்ள வராரு. எல்லாருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அம்மா உள்ள இல்லன்றதையும் உங்களுக்கு தெரிய வருது. என்ன அம்மாவை காணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. மாயா இருக்காங்கல்ல, என் அம்மா எங்க போனாங்க, என் அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அனிருத்துக்கு அம்மா இருப்பாங்களான்ற மாதிரியே டவுட் வருது. மாயா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அம்மாவால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, அவங்களை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க, யாருன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு தான் அம்மா இருப்பாங்களானே டவுட் இருக்குல்ல, அம்மாவை நீங்களாம் பாத்தீங்களான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு. அக்கீம் என்ன சொல்றாருன்னா, அம்மாவை பார்க்கல, அம்மா கிட்ட இவ பேசினதை பார்த்தன்ற மாதிரி சொல்றாரு. இந்த அனிருத் கையில ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த டிவைஸ் மூலியமா இந்த ரூமை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரூம்ல இப்ப மாயா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாவை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் இந்த இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. மியாவை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி ரூம்ல வச்சுதான் கொல்லப்பட்டிருப்பாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, முதல்ல மியாவோட பாடிக்கு பக்கத்துல இந்த மிஷினை கொண்டு வராரு. ஆக்சுவலா மியாவை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்டால் தான் கொல்லப்பட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இவருக்கு வருது போல. அடுத்த பாடியை செக் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. மியாவோட பாய் ஃப்ரெண்ட் அவி ஒரு இடத்துல இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் செக் பண்றாரு. அங்கேயும் பேட் வைப்ரேஷன் தெரியுது. இதை தாண்டி கௌரவ் ஒரு இடத்துல போய் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதாவது வாசல் கிட்ட இறந்து போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாரு. அங்கேயும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இவருக்கு தெரியுது. மிஷின்ல காட்டுது, அதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி ஃபர்ஸ்ட் இறந்து போனவரை காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஃபர்ஸ்ட் இறந்து போனா அந்த சன்னி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வராங்க. 3 பகுதியில நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்தது பாத்தீங்களா, ஆனா இந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் வர மாட்டேங்குது. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அக்கீம் சீட் பண்ணிட்டார்ல, அதை பத்தி மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இவங்க சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக இதை வச்சு கிண்டல் பண்றீங்க, என் எமோஷனல் வேல்யூக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதை வச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. வேல்யூவா, என்ன வேல்யூமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இவகிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்கறாரு. என்ன சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. உனக்கு விஷயமே தெரியாதுல்ல, அவன் உன்னை உண்மையெல்லாம் லவ் பண்ணல, உன்னை ஒரு பெட்டிங்காக தான் லவ் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி பசங்க பெட்டிங் கெட்டினாங்க, அதனால தான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா, நீ ஏமாந்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவங்க கூட ஒன்னா இருக்கிறதெல்லாம் வீடியோவா எடுத்து எங்களுக்கு காமிச்சிருக்கான், வீடியோவை நீயே பாருன்ற மாதிரி இவங்களுமே வீடியோவை காட்டுறாங்க. ஒருத்தர் இருக்கான்ல, நீ பார்க்க தான் பையன் மாதிரி இருக்க, ஆனா ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றான். நியூடு வீடியோவை பார்த்திருக்கான்ல, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப இவங்களுமே சட்டுன்னு போனை புடுங்கிடுறாங்க. அதை பார்க்கலான்னு பாக்குறாங்க. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேர் ஒன்னா இருந்ததை எடுத்திருக்காருன்றது தெரிய வருது. ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடியே கேமரா வச்சுதான் இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணிருக்காரு. இதை பார்த்து இவங்க அப்செட் ஆயிடுறாங்க. கொஞ்சம் பதட்டமா எந்திரிக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா பீரை தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த பீரு மியா மேல பட்டுது. மியா பலார்னு கண்ணத்திலே அரையிறாங்க. இப்படிதான் என்னோட ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அரையிறாங்க. இவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, இவங்க மேற்கொண்டு எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. நேகா ஏற்கனவே ரஃபீக்கோட ரூமை பார்த்தாங்கல்ல, அவன் என்னென்னமோ ரூம்ல கிறுக்கி வச்சிருந்தான், அங்க போய் பார்க்கலான்ற மாதிரி அனிருத்தை கூட்டு வந்துடுறாங்க. இவருமே அவர் கிறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் பாக்குறாரு. ரத்தத்தால எழுதின மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் மந்திர வார்த்தை தான். இந்த இடத்துல பூராவே இவர் பலிலாம் கொடுத்திருக்காரு.
இங்க இருக்க பேய போக வைக்கிறதா நினைச்சுதான் இந்த பலியெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ ரஃபிக்கு இந்த விஷயத்த பண்ணலன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா ரஃபிக்கு இந்த பலி வேலை எல்லாம் பண்ணும்போது ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சொன்னாரு பாத்தீங்களா, சஞ்சனாக்கு மட்டும் தான் அந்த இடத்த பத்தி தெரியும். சஞ்சனாவை இந்த மாதிரி வியடா பேசினா ஒரு இடத்த காமிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே மாயா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல சோகமா உட்காந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்து அனிருத் இருக்கார்ல, முழு நெகட்டிவோ இங்கதான் இருக்கு, இந்த இடத்த நம்ம தோண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மாயா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மாயாவை ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் லாக் பண்ணி கூட்டு போறாங்க. இங்கதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. மாயாவோட அப்பா எப்ப பாரு அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சீனை திரும்பி நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே போல ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. செவத்துல போட்டு இடி இடின்னு இடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இடிக்கும் போது ஒய்ஃப் செத்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இதை பார்த்து இவரு ஷாக் ஆயிடுறாரு. பரவாயில்ல, பொண்ணு ரூம்ல தானே இருக்கா, நம்ம புதைச்சிடலாம் நினைக்கிறாரு. இப்ப யாருக்கும் தெரியாம இவர் புதைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரஃபிக் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பார்த்துடுறான். ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்கான். இப்ப இவருமே ரஃபிக்கு பக்கத்துல வந்துடுறாரு. பார்த்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பணக்கட்டு எடுத்து இவனோட வாயிலே திணிச்சிடுறாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த ஒய்ஃப் இறந்து போயிருக்க மாட்டாங்க, கையை வெளியே நீட்டுறாங்க. இவர் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், ஆனா இவர் சாவடிக்கணும் தான் நினைக்கிறாரு போல. திரும்பி கையை உள்ள தள்ளி இவங்களை சாவடிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து பாத்துடுறா. அம்மா அங்கேயே இருன்னு சொல்லியிருப்பாங்க, அதை மீறி பொண்ணு வெளியே வந்து பாத்துடுறா. இப்ப பிரசன்ட்ல அக்கீம் இருக்கார்ல, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அம்மா இவளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கிட்ட பேசுற மாதிரி இவ தனியா பேசிட்டு இருக்கா. இவன் என்ன தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அக்கீம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவ அம்மா கிட்ட பேசின மாதிரி உட்காந்துட்டு இருந்தால, அதை இவர் வெளியே இருந்து பார்த்திருப்பாரு. உண்மையில அந்த இடத்துல அம்மாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட பேசுற மாதிரி இவ தான் இமேஜின் பண்ணிருப்பா. அம்மா பேயா இந்த இடத்துல நடமாடிட்டு இருக்காங்க. அம்மா சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்து போயிடுவாங்க. இருந்தாலுமே அம்மா கிட்ட பேசுற மாதிரி இவ பேசிட்டு இருப்பா. அம்மாவை பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரிலாம் இவன் நினைப்பா. இவளோட வாழ்க்கையில காலேஜ் டைம்ல நிறைய கஷ்டங்கள்லாம் நடந்துருச்சுல்ல, அதெல்லாம் அம்மாவோட ஆன்மா கிட்ட சொல்லி இவங்க புலம்பியிருப்பாங்க. அம்மாவோட ஆன்மா இருக்குல்ல, அவங்க எல்லாரையும் வரவை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த டைம் அனிருத் இருக்கார்ல, பாடியை தோண்டி வெளியே எடுத்துறாரு. பொதுவா எலும்பு கூட எரிச்சிட்டா ஆன்மா நின்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது எரிக்கிறதுக்காக தான் பாடியை வெளியே எடுத்திருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அம்மா அம்மான்ற மாதிரி அந்த எலும்பு கூட பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளை கண்ட்ரோல் பண்ணி எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மாயாவை எல்லாருமே சேர்ந்த மாதிரி லாக் பண்றாங்க. மாயா இவ்வளவு நேரம் பழி வாங்குறதுக்காக தான் வர வச்சேன்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப வெளிப்படையாவே உங்களை பழி வாங்குறதுக்காக தான் வர வச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்னோட எமோஷனல் வேல்யூஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. வேல்யூவா, என்ன வேல்யூன்ற மாதிரி ஒருத்தர் கிண்டல் பண்ணார்ல, அப்படி கிண்டல் பண்ணது சன்னியா தான் இருக்கும். சன்னி மேல இவங்க பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. சன்னி வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க தான் வந்திருப்பாங்க. இவங்க தான் சன்னியோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்டு வர மாதிரி இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல சன்னியை கொண்டது பேய் இல்ல, இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த கொலைக்கெல்லாம் அம்மா தான் காரணம். அதே மாதிரி அம்மாவோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரஃபிக் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அதனால ரஃபிக் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி துணியை வச்சு இவங்க தான் நெரிச்சு ரஃபிக்கோட கதையை முடிச்சிருப்பாங்க. ரஃபிக் செத்து போயிட்டான்ற மாதிரி இவங்க டிராமா பண்ணிருப்பாங்க. இத பத்திலாம் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு புரியுது. இந்த சமயம் அனிருத் இருக்கார்ல, அந்த எலும்பு கூட கொளுத்திடுறாரு. அந்த எலும்பு கூட முழுசா எரிஞ்சு முடிச்சிருச்சுன்னா அம்மாவோட ஆன்மாவால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இவங்க இருக்காங்கல்ல, அப்ப அம்மா நமக்கு இதுக்கப்புறம் தெரிய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப வெள்ளை கவுன் போட்டு இவங்க ரூம்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. இறந்து போன அம்மா இருக்காங்கல்ல, பக்கத்துல வா பக்கத்துல வா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே அம்மாக்கு பக்கத்துல போறாங்க. அம்மா எப்பவுமே ஒரு பாட்டை பாடுவாங்கல்ல, அந்த பாட்டை தான் இவங்களுக்காக பாடிட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமா மடியில படுத்து தூங்குறாங்க. அனிருத் வந்து கொலைகளை ஸ்டாப் பண்ணிட்டாரு, மத்த ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.